திரு மதிவாணன், இதில் வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது? விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் ஆட்சி, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா 2026? அதாவது நேற்றைய தினம் வந்து ஒரு நிமிஷம் தான் பேசினார் திரு விஜய் அவர்கள் அந்த ரமலான் இதை வச்சு. அந்த ஒரு நிமிஷம் ஸ்பீச் வந்து உண்மையிலே ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். பல சந்தேகங்கள், பல வதந்திகள், பல அவதூறுகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நிமிஷ ஸ்பீச்சில் பதில் கொடுத்துட்டார். அதை நம்ம கூர்ந்து பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் அதுலேருந்து தான் இந்த கேள்வி கேட்குறீங்க, கனவு மெய்ப்படுமான்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, எந்த சமரசத்தையும் நான் எப்போதும் யாருக்காகவும் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று மதச்சார்பற்ற கொள்கை, சமூக நீதி, அதான் சோஷியல் ஜஸ்டிஸ், செக்குலரிசம், இதை 2லையும் காம்ப்ரமைஸ் கிடையாது. அடுத்தது தாவேக்கா தலைமையில் தான், நம் தலைமையில்றார், என் தலைமையில் அவர் சொல்கிறது கொஞ்சம் தன்னடக்கத்தோடு நம் தலைமையில் தான் அரசாங்கம், அதை வேறு அதுலேயும் காம்ப்ரமைஸ் கிடையாதுன்றாரு. ஸோ இது 2 விஷயம் வந்து இவ்வளோ தெளிவாக உடைச்சா மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம வந்து வேற கதைகள் சொல்கிறதுன்றது நியாயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நண்பர் நாதன் அவர்கள் பேசும்போது பல விஷயங்கள் சொன்னார், நான் குறித்து வச்சிருக்கிறேன். அதாவது அவர் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார், அவர் வந்து தேர்தல் பணியே செய்யவில்லை அப்படின்னு. ஆனால் என்ன ஃபேக்ட்னு சொன்னால், நம்ம காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்கக்கூடாது. அவர் மார்ச் 10ஆம் தேதி அவரை சிபிஐ சம்மனுக்கு கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு, அதாவது 3வது முறையாக. அன்னைக்கு அவர் போகலை. ஏன் போகலைன்னா, அவர் அன்றைக்கி தான் நேர்காணல் வச்சுருந்தார் ஒரு 60 பேருக்கு. நேர்காணல் நடத்திட்டு வேறு டேட்டில் என்னை கூப்பிடுங்கன்னு தான் அப்புறம் 15ஆம் தேதி போனார். அந்த 10ஆம் தேதி நடந்த நேர்காணலில் 60 பேரை ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணது தான் அது. 60 பேர் ஃபைனல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் விஜய் வந்து தனியாக சந்தித்து, நீங்கள் தான் வேட்பாளர், ஆனால் இப்போ வெளியே போய் சொல்லாதீங்க, நாளையிலேருந்து உங்கள் தொகுதியில் தேர்தல் பணியை ஆரம்பிச்சிருங்க, நம்ம 234 பேருக்கும் வேட்பாளர்களை ஒரு விழா போட்டு நம்ம ஒரு மகாநாடு மாதிரி ஒரு கூட்டம் மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தேர்தல் அறிக்கையும் வெளியிட போகிறோம். இந்த 2ம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் இதை வெளியே சொல்லிக்க வேணாம், யூ கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் எலெக்ஷன் ஒர்க். 60 தொகுதியிலிருந்து வந்திருக்காங்க. 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள். சென்னையில் மட்டுமே நமக்கு தெரிஞ்சது ஒரு 6-7 பேர். பெரம்பூரில் விஜய், டி நகரில் நம்ம புஷி ஆனந்த், எழும்பூரில் ராஜ்மோகன், வில்லிவாக்கம் அதான் என் தொகுதி, வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், ராமநாதபுரத்தில் வந்து நிர்மல் குமார், இப்படி ஒரு 60 பேர். அருண்ராஜ் திருச்செங்கோடு, அவர் 2 மாதத்துக்கு முன்னாலே வேலையை தொடங்கிட்டார். ஸோ அந்த கட்சி அநேகமாக எல்லா கட்சிகளுக்கும் முந்திக்கொண்டு ஒரு 60 வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கில் அனௌன்ஸ் பண்ணல, அது வேற விஷயம், அது பண்ணும்போது பண்ணுவாங்க. இந்த 60 பேரும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. எப்போனா, முறையான தேர்தல் அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் மார்ச் 15 தான் 4 மணிக்கு தான் அறிவிக்குது. அதுக்கு முன்னால் ஒரு 5-10 நாளைக்கு முன்னாலே அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அங்கே எதுக்கு சொல்ல வரேன், அங்கே என்ன டவுட்னா, அப்போவே கூட்டணிக்கு யாரும் வரலைங்கிறது உறுதி ஆயிடுச்சா, இல்லை கூட்டணி வேணாங்கிற முடிவு பண்ணிட்டாங்களா? ஏங்க இதெல்லாம் வந்து ஊடகத்தில் நம்ம கிளப்பி விடுற விஷயங்கள் தாங்க. அவர் ஏதாவது சொல்லியிருக்காராங்க. விஜய் தாங்க வந்து தாவேக்காவினுடைய லாஸ்ட் வேர்டு, அவரை மிஞ்சி அங்கே யாரும் கிடையாது, அவர் சொல்கிறது தான் முடிவு. அவர் என்னைக்காவது யாருக்கிட்டையாவது இந்த கட்சி கூட்டணி, பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தாருன்னா காங்கிரஸ் கூட்டணி பேசிகிட்டு இருக்குன்னு அர்த்தமா? அதெல்லாம் உண்மையில், அதாவது ஊடகத்தில் வந்துங்க ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பு. நேற்று பாருங்கள், நேற்று நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சேனலில், ரிப்யூட்டட் சேனல் தான், அந்த சேனலில் கீழே ஓடிட்டே இருக்கு, அமித்ஷா கட்டளை, தமிழக பாஜக தலைமைக்கு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டாம் இனி தாவேக்காவுடன். எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம நண்பர்கள் பல பேர் சொன்னாங்க, இந்த 90 சீட்டு பேரம் 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் இல்லை, அது ஆதவ அர்ஜுனா அவர்கள் இல்லை, அதாங்க ஆதவ அர்ஜுனா சொன்னதை தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க.
யாரோட பேசுனாங்கன்னு அவர் சொல்லலை, எப்போ பேசுனாங்கன்னு சொல்ல. இது ரெண்டும் குரூஷியலான விஷயங்கள். நம்ம நண்பர் கூட சொன்னார், ஏன் காங்கிரஸாக இருக்கக்கூடாதானாரு. காங்கிரஸ் தனக்கு 28 சீட்டு வாங்கவே மூச்சு முட்டி நாக்கு தள்ளி போச்சு. அது 90 சீட்டு தாவேக்கா கொடுக்குமா? முதலமைச்சர் அதாவது நம்ம பேசும்போது ஒரு அடிப்படையாவது நம்ம பேசணும். அப்போ பாஜக பேச முடியுமா? பாஜக வந்துட்டு 90 சீட்னா அதுக்கு 20 சீட்டுக்கு இப்போ அமித்ஷா கிட்ட பஞ்சாயத்து போயிருக்கு. இன்னைக்கு நைட் அமித்ஷாவை சந்திக்கிறாரு பழனிசாமி 30 சீட்டுக்கு. அதனால 90 சீட் ஆஃபர் பண்றாங்கன்னா அது அதிமுக தான். அதிமுக தான் முதலமைச்சர் ஷேர் பண்றதை பத்தியோ டெப்டி சிஎம் கொடுக்கறத பத்தியோ பேச தகுதி உள்ள கட்சி. திமுக பேசலாம், ஆனா அந்த கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அப்போ இது என்ன குழப்பம், என்ன மிஸ்கம்யூனிகேஷன், ராங் கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஆதவ் அர்ஜுனா தான் இது காரணம். அவர் இதை சொல்லியே இருக்க வேணாம், கிமுல பேசுறத கிபியில் வந்து சொல்றாரு. அதாவது 2024 அந்த கட்சி உருவான சமயத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. இதை பொது வெளியிலே போட்டு ஐயநாதன்ற ஒரு பத்திரிகையாளர் உடைச்சிருக்காரு. அவர் விஜயோட நெருக்கமாக இருந்தப்போ விஜய் அவரோட கன்வே பண்ணாருன்னு அவருக்கு அந்த பதவி கிடைக்கல, அந்த கட்சியில் வந்து வெளியே வந்து அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். அப்போ அவர் சொன்னார் பொது வெளியில் இருக்கு, அதை யாரும் இது வரைக்கும் மறுக்கல. அதனால அதிமுகவோடு தான் தாவேக்கா ஆரம்ப கட்டத்தில் பேசினாங்க. அப்போ அவர் வந்து பாஜக உறவை உதறிவிட்டு தன்னந்தனியாக பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு தனிமையில் இருந்தார். நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் என்டிஏவோட பேசினார், அவரோட பேசினார். இவர் அதாவதுங்க ஊடக தர்மமே இல்லாமல் போயிட்டு இருக்குங்க. உண்மையை பேசுங்க, நியூஸை கொடுங்க, வியூஸை மக்கள் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. நீங்களே வியூஸு நியூஸ் எல்லாம் ஜூஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஊடகம் என்பது எப்பவுமே ஆளுங்கட்சியை தான் கேள்வி கேட்கணும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நோக்கி கேள்வி எழுப்பணும். நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா எல்லாரையும் நோக்கி கேள்வி எழு. நீங்க பொது வெளிக்குன்னு ஒருவர் வந்து அதிகாரத்தில் உட்படுத்தப்பட்டவரா இல்லையா? அது தப்பு இல்லை, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொது வாழ்க்கை அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேள்வியே கேட்கணும். எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்போமே தவிர, இன்னைக்கு வந்து கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, ஸ்கூல்ல எல்லாம் கஞ்சா வித்துட்டு இருக்கானுங்க, போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. முதல்வரே காணொலி போடுறார், போதை இல்லா தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும்னு. ஏன் அவர் போட வேண்டியதா போச்சு? அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்தாச்சு. இன்னைக்கு கற்பழிப்பு விளாத்தி குளத்தில் பாருங்க, 9 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அந்த ஆளை கைது பண்ணியிருக்காங்க. அவன் குற்றவாளியா நிரூபிக்கணும் கோர்ட்டில். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விவாதங்கள் ஆவதில்லை. எது ஆதவ் அர்ஜுனா பேசினாரு, ரஜினிகாந்தை பற்றி அவமதிச்சிட்டார். இது உடனே எல்லாரும் போய் ரஜினிகாந்தை பற்றி என்ன அவமதிச்சிட்டா, மேட் ஏ கம்பேரபிள் ஸ்டடி. ரஜினிகாந்துக்கு ஒரு அழுத்தம் இருந்தது, திமுக அழுத்தம் பண்ணுச்சு அரசியலுக்கு வரவானான்னு சொன்னார். அதை ரஜினிகாந்த் மறுக்கலாம், இல்லை திமுக மறுக்கலாம். யார் யாரையோ போய் என்னென்னவோ சொல்கிறாங்க, அவமதிச்சிட்டார். அது ஏதாவதுங்க ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் ஓட்டை எனக்கு கிடைக்காதா? அந்த 500 ஓட்டை வாங்கிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர். ஆனால் ரஜினிகாந்த் ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாடை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர். அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு ஏதோ ஆனா மாதிரி எடப்பாடி ஓடுறத நினைச்சா எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு இது. அப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். மாரிதாஸ் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹூ இஸ் மாரிதாஸ்? இஸ் ஆர்எஸ்எஸ் மேன், பிஜேபி ஏஜென்ட். அவர் ஒரு யூடியூபரு. அவர் என்ன சிபிஐ டைரக்டரா? அவர் என்ன அவர் போட்டார்? அவருக்கு எப்படி கிடைச்சது? எல்லாருக்கும் தான் இருக்குதுங்க, எல்லாரும் தான் போடலாம் ட்ரோன் ஷாட்டை. அதனால் ஏதோ சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் உனக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் ப்ளீஸ் கிவ் இட் டு சிபிஐ. இந்தாங்க எனக்கு இன்னொரு தகவல் இருக்குது. அது இல்லாமல் இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கின்னு உங்களுடைய பாயிண்ட் இல்லைங்க, ஷூட்டிங்க்கு ஆள் திரட்டுறதுக்கு நிறைய கம்பெனிங்க ஏஜென்சிலாம் இருக்கான். மாஸ்டர் படத்தில் ஒரு பல ஆயிரம் பேர் கலந்துக்கிற ஒரு விஜய் ஷூட்டிங் நடந்தது. அதில் கலந்துக்கிறவங்களாம் தினக்கூலி கொடுப்பாங்க. அதனால ஒரு 10,000 பேரை திரட்டுறது ஒன்றும் ஈஸி அவருக்கு. மதிவாணன், இப்போ சார் உங்களுடைய பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது இப்போ இவ்வளோ நேரம் அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு நீ பதில் சொல்ல. இல்லை நான் என்ன சொன்னேன்னா, இல்லை மெயினான பாயிண்ட்டு இந்த அதிமுகவோட தான் பேசினாங்க. அதை அவர் உடச்சி சொல்லியிருக்கணும் ஆதவ் அர்ஜுனா. அவர் அப்படியே பூடகமாக போயிட்டார். எப்போ பேசினாங்கன்னா 2024 தான் பேசுனது, இப்போ இல்லை.
ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முறிந்து விட்டது, முட்டு சந்தில் போய் நின்றுடுச்சு. ஏன்னா அதிகமான தொகுதிகள் ஒதுக்கிடுவதில், அதே போல் முதலமைச்சராக யார் இருக்கணுன்றதில் சிக்கல் வந்துடுச்சு. அதனால் அது அந்த அப்படியே நின்று போச்சுங்க. அது நின்ன பிறகு தான் அமித்ஷாவை 5 கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு ராத்திரியில் போய் பழனிசாமி சந்திச்சார். அதனால் என்டிஏ இங்கே பிரச்சனையே இல்லை, சும்மா என்டிஏவோட பேசுக. ஏன் தெரியுமா? ப்ளீஸ் அலோ மீ டு ஸ்பீக். மைனாரிட்டி ஓட்டு 25% இருக்குங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், இப்படி ஒரு 25% ஓட்டு இருக்குது. இந்த 25% ஓட்டும் காலங்காலமாக திமுக பாக்கெட்டில் போய் விழுந்துட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க போட்டியா. திமுக பயப்படுகிறது. இந்த 25ல் ஒரு 15 போனா கூட பிரச்சனை தான். ஏன்னா போன முறை அண்ணா திமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் 6% தான் வித்தியாசம். மைனாரிட்டிகளின் மனதில் விஜய் பற்றி ஒரு சந்தேகத்தை விதைப்பதற்காக இந்த விஷயத்தை போடுறாங்க. அது உண்மை இல்லை. சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். மைனாரிட்டிக்காக நீங்கள் விஜய் அவர்கள் வந்துடுவார்னு சொன்னார். திருப்பரங்குன்றத்தில் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? என்ன சார் பேசினார்? திருப்பரங்குன்றத்தில் என்ன சார் பிரச்சனை? அது என்ன மைனாரிட்டிஸ் வெர்சஸ் மெஜாரிட்டி? ஏதோ ஒரு விஷயம் இல்லை, என்ன பிரச்சனை? நீங்க எல்லாத்துக்கும் தலையிட முடியாதுங்க. அங்க ஆர்எஸ்எஸ் இல்ல சார், இப்போ இல்ல சார், இல்ல சார், ஒரு நிமிஷம் சார், இப்போ நீங்க மைனாரிட்டி சார்பாக திரு விஜய் அவர்கள் நிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆன் வாட் பேசிஸ், ஆன் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ்? சரி, என்ன எங்களுக்காக என்ன பேசி இருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறாருங்கிற அந்த பிளான் ஏபிசி என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. தெரியாதா? வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் போயிருக்காரு அவரு. 10 பேரோட சேர்ந்து அவரும் போனார். எங்க அவர் போயிருக்கிறாரா இல்லையா? 10 பேரோட போனாரா 15 பேரோட போனாரான்றது எனக்கு தெரியாது. ஆனா அவர் போயிருக்காரு. அதே போல மத நல்லிணக்கத்தை அவர் பேசுறாரு. மதவாத சக்தியை கடுமையா என்னுடைய எதிரின்னு டிக்ளேர் பண்றாரு. திமுக அவரை பி டீம் சொல்கிறாங்களே, அவங்க 2002 குஜராத்தில் இனப்படுகொலை நடத்தினாங்க. அன்றைக்கி இருந்த பாஜக மாநில அரசு, முதலமைச்சராக மோடி இருந்தார். அந்த கொடுமையான சூழ்நிலையில் கூட வாஜ்பாயோட பதவி சுகத்துக்காக 6 அமைச்சர்கள் திமுகவில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நண்பர் சுட்டி காட்டினார் பாருங்க. நான் சொல்கிறது 2002. 1999 தமிழ்நாடு அசம்பிளியில் பாஜகவோட கூட்டணி வச்சு இதெல்லாம் ஓகே சார். நான் எதுக்கு இப்போ சிறுபான்மை, நான் இஸ்லாமியன், நான் எதுக்கு சார் திரு விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். அவங்களுக்கு செலுத்தல, இதெல்லாம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுறாரு, நிக்கிறாரு. இது நாடகம். இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக நாடகம் ஆடுறாங்க. இன்னைக்கும் திமுக பாஜகவோட உறவு வச்சுட்டு இருக்குங்க. இல்லைன்னா ராஜ்நாத் சிங் எப்படிங்க வராரு நாணயம் வெளியிடுறதுக்கு? ஏன் இந்திரா காந்தியை கூப்பிடல, சோனியா காந்தியை கூப்பிடல, ராகுல் காந்தியை கூப்பிடல? ஸோ அவங்கள பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரையில் முன்பும் உறவு வைத்திருந்தார்கள், இப்போதும் உறவு வைத்திருக்கிறார்கள். ஸோ இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இல்லைங்க, வேற ஆல்டர்னேட்டிவே இல்லாமல் இருந்தது. ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாததால விஜய் கிட்ட போறாங்க. அதானே உண்மை. அது எப்படி இருக்க பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் பேசும்போது, நம்ம அதிமுக நண்பர் பேசும்போது எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, பிஜேபி ஒரு மதவாத கட்சியே இல்லை. இப்போ கருணாநிதி பாஜகவோட போகும்போது நண்பர் சரியாக சுட்டி காட்டினார். ஆர்எஸ்எஸ் அது ஒரு சமூக நல அமைப்பு, அதை எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு பேசினார். ஆக திமுக அதிமுக 2 பேரும் பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்கன்னா அது ரொம்ப நல்ல கட்சின்னுவாங்க. வேற யாராவது கூட்டணிக்கு போனாங்கன்னா அது மோசமான கட்சின்னுவாங்க. நான் ஒரே ஒரு புள்ளி வர மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி பிஜேபிக்கு 240 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. சரி, இந்த 240ல் ஒரே ஒரு முஸ்லீம் கூட இல்லை. இந்தியாவின் சுதந்திரத்துக்கு அப்புறம் வரலாற்றில் இது போல் ஒரு ஆளுங்கட்சியில் ஒருவர் கூட முஸ்லீமா இல்லாத ஒரு நிலை இருந்ததே இல்லை. இதுதான் இவங்களுடைய மதவாத அரசியலின் உச்சக்கட்டம். இன்னொன்று, உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலின் போது முதல்வராக இருக்கிறார் யோகி ஆதித்யநாத். அதுக்கப்புறம் அவர் ரீஎலெக்ட் ஆனார், அது வேற விஷயம்.
அப்போ அவர் பேசுகிறாரு, இந்த தேர்தல் என்பது 80%க்கும் 20%க்கும் நடக்கிற தேர்தல்ன்றார். யார் 80%? இந்துக்கள், 20% முஸ்லீம்கள், ரேபிட்லி கம்யூனல். ஸோ பாஜக வந்து ஒரு கம்யூனல் பார்ட்டி, RSS கைடட் பார்ட்டி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதிமுக போய் சேர்ந்துட்டதால நல்ல பாம்பு வந்து விஷம் இல்லாமல் போயிடாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த விகிதாச்சார அடிப்படையில் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்லாம் தருவாரா விஜய் அப்படி இப்படின்லாம் அவர் சொன்னார். அவர் அதுலேயே அவர் ஒத்துக்கிட்டாரு. அமைச்சர்லாம் ஒதுக்கணும்னா அப்போ ஆட்சி அமைக்கணும்ல, கனவு மெய்ப்பட போகுதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. ரெண்டாவது அவருக்கு முதல்ல அதை செய்வாரா, முதல்ல ரைட்டு. நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். விஜயின் கனவு வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அது பகல் கனவு இல்லை, இரவில் கண்ட கனவு தான், விடிய காலில் கண்ட கனவு தான். இன்னைக்கு வந்துங்க திமுக 234 தொகுதியிலையும் கண்டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அது வந்து கூட்டணி கட்சியெல்லாம் குறைச்சி பிச்சு பிடுங்கி குறைந்தது 170 சீட்டாவது நாங்கள் நிற்கணும், இல்லை 160லேருந்து 170 நிற்க போகிறாங்க. அதிமுகவும் அதே மாதிரி தான் 160 சீட்டாவது நிற்கணும். ஏன் அப்படி நிற்கிறாங்கன்னா, தனியாக ஆட்சி அமைக்கணுன்ற அவங்க தனியாத தாகம், தனியாக ஆட்சி நடக்க தனியாத தாகம். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, 75 திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அதே போல ஏடிஎம்கேல ஒரு 75 கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறது. இந்த 150ல் விஜய் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா 100 தொகுதி ஈஸியாக ஜெயிப்பாருங்க. அப்புறம் மற்றதெல்லாம் வேற. நான் சொல்றது என்ன, வீக்கஸ்ட் கன்னிகள் இருக்கு. இந்த 150 தொகுதியை விஜய் கார்னர் பண்ணார்னா 100 தொகுதி ஈஸியாக ஜெயிப்பார். அப்புறம் 18 தொகுதி மற்றதெல்லாம் ஜெயிச்சிருவார். அதனால் அவருடைய ஆசை நிறைவேறும். அது கனவு இல்லை, அது ஆசை.